நம்ம இந்த டெல்டா பகுதியில இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையை ஒண்ணு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த மாவட்டத்துல இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்லை ஏத்தி இறக்கிறதுக்கு, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்கறாங்க. ஆனா இவங்க அதுக்கு மேல 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. லேபர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, டிவிஷனில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா பெருத்துப்பட செல்லில் அவங்க தங்கறதுக்கோ இல்லை அங்கே இருக்கிற டாய்லெட் வசதியோ, இந்த டாய்லெட் சம்மந்த வசதிகளோ அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு இல்லை. அதனால அவங்க நம்ம பண்ணி தரதில்லை, அது தரது வரைக்கும். அதனால அவங்க 20, 30, 40 மக்கள்கிட்ட பப்ளிக்கிட்ட வாங்கி அதை பயன்படுத்தும். இன்னைக்கு காலையில கூட பேசினேன், அது சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களை கூப்பிட்டு பேசினேன். டெல்டாவில் இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸ் தான் இங்க மட்டும் இல்ல, செங்கல்பட்டு சில இடங்கள் மத்திய திருவள்ளூர் பக்கம்லாம் வராங்க, ஒர்க் பண்றாங்க. அந்த பகுதியில இருந்து இன்னும் இங்க இருக்கிற டெல்டா பகுதி வரைக்கும் வந்து பிசினஸ் பண்ணேன். அவங்க சொல்ற கோரிக்கை ஒண்ணுதான், டிபிசி ஓபன் பண்ணும்போது டிபிசி ஓபன் பண்ண நேரத்துல அங்க இருக்கிற அடிப்படை வசதிகள், கழிவு நீரோ கழிவறைகளோ, உணவு தண்ணீர் வசதிகளோ, உணவு வசதிகளோ, ஷெல்டர்ஸ் அவங்க தங்குறதுக்கு வசதிகளோ பண்ணி கொடுத்தா இந்த இஷ்யூ வராதுன்னாங்க.